மதுரையிலேருந்து ஒரு 1 டே ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் பிளான் பண்ண ஒரு 1 டே ட்ரிப். சிறுமலைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சிறுமலை வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நாங்கள் அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டயர்டாக இருந்தோம். ஸோ எங்களோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு லாங் ட்ரைவாக போகலான்னு சொல்லிட்டு இங்கே சிறுமலைக்கு வந்தோம். நாங்கள் நத்தம்பாலம் வழியாக ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே இங்கே ரீச் ஆகிட்டோம். அந்த வர வழி எல்லாமே க்ரீனரியாக அவ்வளோ அழகாக இருந்தது. காற்றுல இருக்கிற அந்த சில்னஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருந்தது. இப்போ சிறுமலையில் கிளைமேட்டும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால தான் போனோம். இதுதான் சிறுமலையோட செக் போஸ்ட்டு. இங்கே வந்து 20 ரூபீஸ் வந்து 2 வீலருக்கு நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் இங்கே மொத்த ட்ராவலுமே நாங்கள் இப்போ எல்லாமே எங்களோட 2 வீலரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போனோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீ வந்து காரு, ட்ரெயின், ஏன் ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒன் டைம் பைக்கில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த ட்ராவல் தான் ஒரு ஃபுல்ஃபில்லான லாங் ட்ராவலாக உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ட்ராவல் அலுப்பே தெரில. ஈவன் நம்ம காரில் போகும்போது கூட லாங் ட்ரிப்லாம் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரே தான் பைக்கில் போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற அந்த க்ரீனரிஸ் எல்லாமே இப்போ ஊட்டி கொடைக்கானல் ஈக்குவலாக இங்கே கிளைமேட் இருக்குது. பட் அதளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகலை, இடங்கள் நிறையா இல்லையே ஒழிய. பட் இங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டை மட்டும் அனுபவிச்சா போதும், எதை பற்றியும் கவலை பண்ணாமல் ஒரு 2 டேஸ் வர 1 டே நான் இங்கே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யார் மனசுக்கு பிடிக்குதோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வாங்க. இங்கே வந்து சீன் பாருங்களேன். அந்த மேகம், அந்த சிட்டி, இது வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. மேகம், சிட்டி, அந்த மலை எல்லாம் சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள். நேரில் பார்க்கும்போது இதை விட அல்டிமேட்டாக இருந்தது. அந்த கிளைமேட்டோடு சேர்த்து நான் அந்த காற்று கிளைமேட்டோடு சேர்த்து அனுபவிக்கும்போது அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் 1 டே ட்ரிப் தான் வரீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு இங்கே வந்தனால நாங்கள் ரூம் ஸ்டே எடுத்திருந்தோம். 2500 சொல்லியிருந்தாங்க. பட் நான் மற்ற நாளில் வந்து 2000 தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு ரெஸ்ட்டு இப்போ ரொம்ப முக்கியன்றனால நாங்கள் ரூம் எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 hours தூங்கிட்டு எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ். ஐயோ, தண்ணியோட அந்த இருக்குது பார்த்தீங்க, பாத்ரூமில் வர தண்ணி அப்படி பிடிச்சி குடிக்கலாம், அவ்வளோ இதாக இருந்தது. அண்டு நாங்கள் அதில் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எதை பற்றி யோசிக்காமல் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ரூம் ஸ்டே நல்லா தான் இருந்தது. ஸோ இங்கேருந்து குளிச்சுட்டு அப்படியே எங்களோட வண்டியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் எங்கள் வண்டி. ஸோ எங்களோட மொத்த ட்ரிப்பே நாங்கள் இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேரும். ஸோ பார்த்துக்கோங்க, இவனும் தான். நாங்கள் 3 பேர் தான் மொத்த ட்ராவலும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஏறி அடுத்த மேலே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு குளிச்சோன்னா பயங்கரமாக பசிக்கும் இல்லையா, அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும். போகலாமா? போகலாம். எட்ரா பசுபதி வண்டியை. போட்டாங்க ரோட்டா சூப்பராக போட்டுறாங்க. எங்க அங்கே ஒரு கடையில் சாப்பிட்டீங்களா? ரெசார்ட் ஞாபகம் வச்சுக்க. ஹாய், ரெசார்ட் ஞாபகம் வச்சுக்கப்பா. எடுத்துக்கிட்டே தானே வரேன். நம்ம ரெசார்ட் ஞாபகம் வச்சுக்க. நம்ம இருந்ததை நீ மறந்துடுவீங்களா? ஆமாம், எங்கே ஒரு சொல்லுது அட்வென்ச்சர் பார்க்லாம் இருக்கு. போகிற வழியெலாம் நல்ல க்ரீனாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகாத ஏரியான்றனால அந்த க்ரீன் வந்து இன்னமும் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் டெவலப்மெண்ட்டே ஆக வேண்டாம், இதை பற்றி சிந்திக்காமல் இங்கே வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போகணுன்ற வர மக்கள் மட்டும் இங்கே வந்தால் போதும். ஆனால் ஒரு சின்ன அட்வென்ச்சர் பார்க்கும் இங்கே இருக்குது. நீங்கள் அட்வென்ச்சர் விளையாடணும், உங்கள் பசங்க விளையாடணும், அந்த பஞ்சி ஜம்பிங்கு, அந்த ரோப் சைக்கிள், இந்த மாதிரிலாம் 2-3 ஒரு பார்க்குமே இருக்குது. அதில் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் போகலை. ஸோ ஃபேமிலியோடு இன்னொரு தடவை வரும்போது போய்க்கலான்னு வந்துட்டோம். அண்ட் வந்து இந்த இடம் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறது, நாங்கள் எப்பவுமே ஃபேமிலியாக தான் ட்ரிப் வருவோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறதே வந்து இது லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்காக தான் பார்த்துட்டோம். கண்டிப்பாக ஃபேமிலி ஒரு நாள் இங்கே கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த போகிற வழி எல்லாமே அந்த க்ரீன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தாலே
பாதி ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எல்லாருக்கும் க்ரீன் கலர் ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ தான் ஒரு அந்த க்ரீனை பார்த்துட்டே இருக்கணும்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிரும் போல். மேபி உண்மையிலே சூப்பராக இருந்தது அந்த டேவே. அந்த குளிச்சுட்டு அந்த காற்று அந்த ஈரப்பதம் அப்பப்போ மழை வேறு தூரிக்கிட்டே இருக்கு. அதில் அந்த ட்ராவல் நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறப்ப கிடைக்கிற சந்தோஷம் கோடி ரூபாய் கிடைச்சா கொடுத்தா கூட கிடைக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு கோடி ரூபாய் வேணுமா இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் வேணுமா கிடைக்கும், நான் கண்டிப்பாக இது தாங்க சூஸ் பண்ணுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓவராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இடம்லாம் நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். குளிச்சிட்டோமா, ரொம்ப பசிக்குது, தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கிடையில் வந்து இங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த யானையில் 3லேருந்துமே தண்ணி வருமா, நிறைய தண்ணி வர்றப்போ. இப்போ நாங்கள் வந்த டைமில் கம்மியாக தான் வந்துச்சு. நம்ம ரூமில் நல்லா குளிச்சிட்டனால சுடு தண்ணியில் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டனால இங்கே குளிக்கலை. அதோடு அப்படியே இங்கேருந்து கிளம்பி நாங்கள் போய் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற பிளானில் இங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். பார்த்துட்ருக்கேன் மேலே போனோடனே ஒரு நல்ல ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே 2-3 முயல் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்கே குடில் செட்டப்பில் நிறையா சாப்பிட்ற இடம்லாம் இருந்தது. பார்க்கவே ஆசையாக இருந்தது. சரி அங்கே போய் ஒரு சாப்பாடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம். போய் உட்கார்ந்ததுமே நல்லா ரைஸு வாங்கினோம். சோறு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கு காய், சைட் டிஷ் வேணால் நம்ம வாங்கிக்கலாம் போல். காய் கொடுத்துருந்தாங்க, சவுசவுலாம் அங்கேயே விளையிற காய் போல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காய் சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் ஒரு மீன் வாங்கியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65. அந்த குளிருக்கு குளிச்சதுக்கு அதுக்கும் அவ்வளோ பசிக்கும். அந்த சூடான சாப்பாட்டில் சிக்கன் குழம்பு, மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகவே. கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆகணும். அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த சீனரிஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அல்டிமேட்டாக இருக்கா இந்த பிளேஸு. மேகங்களோட மழையும் சேர்ந்து இருக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே நின்று ரசிச்சுட்டு நிறையா ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆனோம். இங்கேருந்து மூவ் ஆன் ஆகி நாங்கள் வந்து எங்கே போனோம், நல்லா இருக்குல்ல அந்த பிளேஸு. இந்த இடத்த கண் எடுக்கவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ திரும்ப நாங்கள் கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 3 மணிலேருந்து 4-4:15 வரைக்கும் நல்லா போய் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு தூக்கம். சில் கிளைமேட் வேறையா, ஃபேன்லாம் அமர்த்திட்டு போர்வை இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை சாரலாக இருந்தது. ஆனால் போக வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் அப்படின்றனால தூக்கத்தெல்லாம் கழிச்சிட்டு திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே வந்து மழையோடவே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கீழே இறங்கும்போது பயங்கர தூறல், பெரிய பெரிய தூறலாக விழுந்தது. ஸோ பைக் ட்ராவலு, அப்படியே காற்று, மழை, இந்த உண்மையிலே ரொம்ப என்ஜாயாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, அது பட்ஜெட்டுக்குள்ளேனா கண்டிப்பாக இந்த பிளேஸ் பெஸ்ட் பிளேஸ். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். மழை பெய்யுது, மழை.